அபிராமி. அந்த அடாவடி வம்புக்காரி அலமேலு மாமி வந்துட்டு இருக்கா. அவ பணம் கேட்டு வருவா. நீயா ஏதாவது பேசி சமாளிச்சிரு. நான் சமையல் அறையில ஒளிஞ்சுட்டு இருக்கேன். சரி சரி. வித்யா, அடியே வித்யா, உங்க அம்மாவை கூப்பிடு சித்த. உன்னை தாண்டி. அப்படி என்ன ரேடியோ கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. சுவாரஸ்யமா ரேடியோ கேட்டு இருக்கச்சே ஏன் இப்படி ரோதனை பண்ணிட்டு இருக்கேள்? யாரடி ரோதனை பண்றா? அன்னைக்கு உங்க அம்மா கண்ணை கசக்கிண்டு வந்து நின்னப்போ 500 ரூபாய் முள்ளங்கி பத்த மாதிரி நான் தூக்கி கொடுத்தேன். கூப்பிடுறி உங்க அம்மாவை. என்கிட்ட பணம் கொடுத்தேளா? கொடுத்தவா கிட்ட போய் கேளுங்களேன். நன்னா வளர்த்திருக்காடி உங்க அம்மா. பெரியவா சின்னவா மரியாதை இல்லாம இப்படியா பேசுவா? கூப்பிடு. அம்மா, இந்த அடாவடி வம்புக்காரி அலமேலு வந்துட்டா. சோ போட்டு நொய் நொய்னு என் கழுத்தா இருக்கிறா. வந்து என்னன்னு சமாளி. வா. அடியே குசலா, எங்க இருக்க? வெளியில வா. என்ன சொன்ன? நான் வம்புக்காரியா? நான் அடாவடி அலமேலுவா? இரு உங்க அம்மா வரட்டும். சிச்சோ, என்ன மாமி நன்னா இருக்கேளா? துரும்பு மாதிரி இழைச்சு போயிட்டே. அதை விடு. நான் என்ன அடாவடி அலமேலுவா? ஐயோ மாமி, நான் ஒரு எதுகை முனைக்காக சொன்னேன். இப்போ கன் ஃபைட் காஞ்சனா, ரிவால்வர் ரீட்டா மாதிரி அடாவடி அலமேலு அப்படின்னு சொன்னா ஒரு சினிமா ஆக்டர் பேர் மாதிரி இருக்கு. நானா? அதான் அப்படி சொன்னேன். என்ன பார்த்தா சினிமா ஆக்டர் மாதிரியா இருக்கு. என்ன மாமி அப்படி கேட்டுட்டேள்? நீங்க மடிசார் புடவையோட அப்படி வந்து நின்னேன்னு வச்சுக்கோங்க, எதிர்நீச்சல் பட்டு மாமிதான் வந்து நின்னு இருக்காளோன்னு நினைச்சுட்டேன். யாரு அந்த மாமியா? அதுல பட்டு மாமி வேறையா? ஏமா சவுக்கர் ஜானகி அவமானப்படுத்துற? இவாள பார்த்தா காண்டாமிருகத்துக்கு மடிசார் கட்டின மாதிரி இருக்கு. பாத்தியா குசலா, எப்ப பாரு என்ன மரியாதை குறைவா பேசிட்டு இருக்கா. ரொம்ப தலகணம் புடிச்சா ஆடிட்டு இருக்கா. இப்படியே விட்டா உன் தலையில மிளகா. சரி சரி மாமி விட்டுருங்க. ஏண்டி மாமிய பார்த்து காண்டாமிருகன்னு சொன்ன? எந்த காண்டாமிருகண்டி கடன் கேட்ட உடனே 500 ரூபாய் நோட் எடுத்து நீட்டி இருக்கு? இது பார் மாமி எவ்வளவு நல்லவா. அவளை போய் இப்படி வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசலாமோ? காலில் விழுந்து மன்னிப்பு கேளுடி. கண்டவா காலெல்லாம் நான் விழமாட்டேன். ஏண்டி அலமேலு மாமி கண்டவாளா? நாளும் கிழமையுமா மாமி காலில் விழுந்தா மாமி 5ஓ 10ஓ தருவா இல்லையா? மாமி யாரு? யாரு? சாக்ஷாத் லக்ஷ்மிடி. எந்த லக்ஷ்மி? கஜலட்சுமிடி. ஐயோ மாமி மன்னிச்சுக்கோங்க மாமி. மாமி தனலட்சுமிடி. அவ கால் வைக்கிற இடத்துல பணமா கொட்டும். ஐயோ, குதிரை மாதிரி வளர்ந்தோம், இதுக்கு புத்தி வரலையே மாமி. அது சரி குசலா, என்னோட 500 ரூபாய் எப்ப திருப்பி கொடுக்க போற? மாமி, இந்த சுப்பினி ஐயர் பொண்ணு இருக்காளோ இல்லையோ, அவளை என் தம்பி வெங்கட்டுக்கு பேசிருக்கேன். அவ பணம் தரதா சொல்லிருக்கா. தந்த உடனே முதல்ல உங்க பணத்தை தான் திருப்பி தந்துருவேன். என்ன சொல்ற குசலா? சுப்பினி ஐயர் பொண்ணு ஜானகிக்கு நேத்தி தானே சீமந்தமாச்சு. அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஆமால. ஐயோ ஐயோ, உங்களுக்கு தெரியாதா மாமி? சுப்பினி ஐயர் 2வது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு மாயவரத்துல குடுத்தனம் வச்சிருக்கார். அவரோட பொண்ணு ஹேமாவுக்கு தான் என் தம்பிய பேசி வச்சிருக்கார். நீ சொல்றது ஒண்ணுமே புரியல குசலா. நீயும் மாளிகை வம்சத்தை சேர்ந்தவ. நீ இப்படி கை தட்டினா உங்க அம்மாவும் பாட்டியும் பல்லாக்கு நிறைய சீரணிச்சு வைப்பா. நீயோ 5க்கும் 10க்கும் அடுத்த வாழ்ட்ட நின்னு இருக்க. நேக்கு அதுதான் அதிசயமா இருக்கு. நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி மாமி. சின்ன வயசுல நான் யானைய பாக்கணும்னு அடம் பிடிச்சேனா. எங்க அப்பா உப்பிலியப்பன் கோயில் யானைய வரவழைச்சு இதுதான் குசலா யானைன்னு சொன்னார். கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் ஒட்டகத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். நாகூர் தர்காலேருந்து ஒட்டகத்தை வரவழைச்சு இதுதான் குசலா ஒட்டகம்னு காமிச்சார். அப்படியெல்லாம் செல்வா கூட வளர்ந்த பொண்ணுனா தெரியாத்தனமா குரங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். நேக்கு அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டார். அன்னைக்கு பூமாலையா இந்த குரங்கு கிட்ட மாட்டின்டேன். என் வாழ்க்கையே தடமாறி போயிடுத்து. ஏண்டிமா, நோக்குதான் பிறந்தாத்து பலம் இருக்கே. உன் தம்பிமார்கள் ஆளுக்கு ஒரு தட்டி தட்டினா உன் ஆத்துக்கார வழிக்கு வராமலா போயிடுவ. ஒய்யார கொண்டையா அதுல இருக்குமா ஈரும் பேணும்னு சொல்ற மாதிரி ஏன் கஷ்டங்களே தேவல மாமி. என் பிறந்தாத்துல என் தம்பிமார்கள் படுற கஷ்டத்தை பார்த்தா வசதி இருந்தும் என்ன பிரயோஜனம்? அத அனுபவிக்க தெரியலையே. தொப்புள் குடி உறவு சொர்க்கபுரினாலும் தாலிக்கொடி உறவு தானே நிரந்தரம். என் ஆத்துக்காரர் வகையிலன்னுட்டு பிறந்தாத்துல போய் கண்ணை கசக்கிண்டு நிக்க நேக்கு பிடிக்காது. நீ கண்ணை கசக்கிண்டு நிக்க வேண்டாம்.
வித்யாவை உன் தம்பி தலையில கட்டி வச்சுடேன். சொத்தும் வெளியில போகாது, உறவுக்கு உறவும் ஆச்சு. ஏன் அலமேலு மாமி, நேக்கு இந்த யோசனை தோணாமலேயே இருக்கும்? நேக்கு பொண்ணு பிறந்த உடனே என் தம்பி தலையில கட்டிடலாமன்னு என் பாட்டிய கேட்டேன். பாட்டியும் சரின்னுட்டா. அந்த ஜோசியர் நம்பினால் நம்புங்க நாதமுனி இருக்காரோ இல்லையோ, அந்த மனுஷன் குட்டைய குழப்பி விட்டுட்டான். அப்படி என்ன சொல்லிட்டார்? ஐயோ மாமி, நான் உங்ககிட்ட அந்த ஜோசியர் சொன்ன ரகசியத்தை விலாவரியா சொல்லணும்னு ஆசைதான். ஆனா பர்வத மாமி இருக்காளோ இல்லையோ, அவ ஆத்துக்கு நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்ககிட்ட அந்த ஜோசியர் சொன்ன ரகசியத்தை சொல்ல முடியாது. நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கோ, நான் சொல்றேன். என்ன குசலா அவசரம்? அந்த ஜோசியர் என்ன ரகசியம் சொன்னாரு? என்கிட்ட சொல்லப்படாதா? ஐயோ அதுக்கு இல்ல மாமி, நான் அந்த பர்வத மாமி கிட்ட 300 ரூபாய் கடன் கேட்டிருந்தேன். இப்ப போனதான் நான் மாமியை பிடிக்க முடியும். பணம் என்ன குசலா, நான் வேணாலும் நோக்கு 300 ரூபாய் தரேன். ஐயோ மாமி. ஏற்கனவே 500 ரூபாய் தரணும், மொத்தமா சேர்த்து கூட. ஐயோ மாமி, அதுக்கு இல்ல மாமி. வச்சுக்கோ, அந்த ஜோசியர் என்ன ரகசியம் சொன்னார்னு சொல்ல. அடடே, வாங்க 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 வாங்க. நமஸ்காரம். வா குசலா. சாட்சாத் அந்த பார்வதி பரமசிவனே நமஸ்காரம். நேர்ல வந்த மாதிரி இருக்கு. அவளுக்குள்ளையாவது சிவன் பெருசா சக்தி பெருசான்னு ஒரு வாக்குவாதமே வரும் போய், இவாளுக்குள்ள அது கூட கிடையாது. ஏன்னா இந்த சக்திக்கு எங்க தாத்தா மொத்தமா சரண்டர் ஆயிட்டார். இப்ப எங்க 2 பேரை பத்தி என்ன பேச்சு? வந்த வேலையை பாருங்க. இத பாருங்க ஜோசியரே, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம். அடடே, வெளியில நின்னே பேசிட்டு இருக்கீங்களே, வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 பாட்டி. உட்காருங்கம்மா, உட்காருங்க. என் பேத்தி வித்யாவோட ஜாதகம் பாருங்க. ஓ குசலாமா பொண்ணு. ஆமா ஓய், இவளுக்கு கல்யாணம் எப்போ ஆகும்னு பார்த்து சொல்லுங்க. இப்பதான் பண்ணபுரத்து ஜமீன்தார் வந்துட்டு போனார். தான் பிள்ளைக்கு ஏதாவது வரன் இருந்தா சொல்லுங்கன்னார். உங்க பேத்தி ஜாதகம் வேணா பாக்கலாமா? வேணவே வேணாம். அவ குடும்பமே அஸ்வமேத யாகம் பண்ண குடும்பம். அடடே, அப்படியா? அஸ்வமேத யாகம் பண்ணா நல்லது தானே? ஓய், அஸ்வமேத யாகம்னா குதிரை ரேஸ்னு அர்த்தம். அதைத்தான் என் பொண்ணு சொல்றா. ஆமா, ஏற்கனவே சூதாடிய கட்டிண்டு என் பொண்ணு கஷ்டப்படுறா. மாப்பிள்ளை வேற ரேஸுக்கு போனா அவளால தாங்க முடியாது. நீங்க வரனெல்லாம் பார்க்க வேண்டாம். என் பேரன் வெங்கட்டு ஜாதகமே இருக்கு. அவன் ஜாதகத்தோட இந்த ஜாதகம் பொருந்துறதான்னு பாருங்க. உறவுகள்லயே பாக்குறதா இருந்தா ஜாதகமே பார்க்க வேண்டாமா ஜோசியரே? மனப்பொருத்தம் இருந்தா போதுமே. என்ன ஜோசியரே நான் சொல்றது? அப்படி சொல்ல முடியாது. சில சமயங்கள்ல அதுவே சஷ்டாஷ்டகமா போயிடும். இப்போ நான் பெரிய ஜோசியர் தான், ஆனா என் சொந்த விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என் மாமா பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே அவ போயிட்டா. போயிட்டாளா? யார் கூட ஓடி போயிட்டா? செத்து போயிட்டா. செத்து போயிட்டாளா? கொடுத்து வச்சவ இல்லம்மா, அவ இமயமலைக்கு சாமியாரா போயிட்டா. அப்படியா? என்னடி செத்து போயிட்டான்னு சொன்ன? ஐயோ, செத்து சும்மா இருங்கோ. ஜோசியரே, என் பேரன் வெங்கட்டுக்கும் வித்யாவுக்கும் வர தையில கல்யாணத்தை முடிச்சுடலான்னு இருக்கேன். கொஞ்சம் என்ன இருங்கம்மா, சொல்றேள்? பார்த்து சொல்றேன். பாருங்க. இந்த பையன் ஜாதகப்படி பொண்டாட்டியே பிரிஞ்சிருக்கணும். இந்த பொண்ணு ஜாதகப்படி களத்திர தோஷம் இருக்கு. இது ரெண்டும் பொருந்தாது. என்ன ஜோசியர் எப்படி சொல்லிட்டேள்? என் பொண்ணு பிறந்ததுல இருந்தே வெங்கட்டுக்காகன்னு எழுதி வச்சாச்சு. ரப்பர் எடுத்து அழிச்சுடுமா. இது என்ன பெரிய கேள்வியா? இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாங்கெல்லாம் ரொம்ப ஆவலா இருக்கோம். நீங்க இப்படி சொல்றது ஏமாத்தம் தர்றது. ஏதாவது பரிகாரம் பண்ணா கல்யாணம் பண்ணலாமா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த பொண்ணு ஜாதகத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஐயோ அம்மா, இங்க பாருமா, வேண்டாமா. இந்த ஜோசியர் ஏதாவது குண்டை தூக்கி போட போறார். ஏன் வை இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ணித்தான் உங்க பொண்டாட்டி சாமியார போயிட்டாளா? கொஞ்சம் சும்மா இருக்கடா. சும்மா இருந்தா எப்படி இதெல்லாம் சும்மா இரு. உங்க பொண்ணு ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ராகு கேதுவுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கு. பகவானே, இத கால சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க. போதா குறைக்கு களத்திர ஸ்தானத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கார். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதே கஷ்டம். பகவானே. அப்படி நடந்தாலும் யாருக்காவது 2ஆம் தாரமா தான் போவான். நேக்கு நன்னா புரிஞ்சுடுத்து.
உம்மை பொண்டாட்டி சாமியாரா போனதுனால நீ ரெண்டாம் கல்யாணத்துக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறீர். அதுக்கு எங்காத்து பொண்ணு தான் கிடைச்சதா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீர்? சிவா சிவா, என்ன அபத்தமா பேசுறீங்க? மாமி, நீங்க பெரிய மனுஷங்க. உங்க பொல்லாப்பு எனக்கு எதுக்கு? ஜாதகத்துல ஏகப்பட்ட தோஷம் இருக்கு. அதனால நான் சொன்னபடி இவளை யாருக்காவது ரெண்டாம் கல்யாணம் பண்ணி கொடுங்க. அப்படி பண்ணலன்னா இவளை யாருக்காவது முதல் தரமா கல்யாணம் பண்ணி வச்சா சௌபாக்கியத்தை உடனே இழந்துருவா. ஐயோ, அப்ப என் பேரை வெங்கட்டுக்கு அவளை பார்க்க வேண்டாம். நீங்களே இப்படி சொன்னா என் பொண்ணோட கதி. உன்னை விட உன் பொண்ணு மேல எனக்கு அக்கறை ஜாஸ்தி. அக்கறை இருக்கிற மாதிரியா பேசிட்டு இருக்கே? இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு இந்த நம்பினால் நம்புங்கள் நாசமா போனவன நம்பி நாகமணி. யோ, ஏதோ ஒண்ணு சும்மா இருயா. சும்மா ரொம்ப இருங்க. முக்கியமா இப்ப இது. சும்மா இருங்கோ. இவரு சொல்றத கேட்டு என் பொண்ணை கழட்டி விடுறா. ஐயோ, எங்க ஆத்து சம்பந்தம் பிடிக்கலன்னா எங்க கிட்ட நேரா சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஜோசியரை செட்டப் பண்ணி நாடகம் ஆடிட்டு இருக்கா நீங்க? இந்த பாருங்கோ, சும்மா இருங்கோ. பாட்டி எதுவும் சொல்லாதீங்கோ. நம்ம எல்லாரையும் விட பாட்டிக்கு தான் ஏமாத்தம் அதிகம். நீ சும்மா இரு குசலா. கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டோம். கால் காசு சம்பாதிக்க துப்பு இல்லைனாலும் மாப்பிள்ளை முறுக்குக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. இது வரைக்கும் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது சேர்த்து வச்சிருக்காரா? தங்கம் வாங்கலாம்னு கடைக்கு போனா எங்க கிடைக்கிறது? உங்க ஆத்து தங்கம் எல்லாம் அபிராமி கழுத்துல நகையா தொங்குறதே. அவ உடம்புல இருக்கிற நகையெல்லாம் வச்சா பட்டணத்துல 4 நகை கடை வைக்கலாம், தெரிஞ்சுக்குங்க. ஏன் மாட்டு பொண்ணை பத்தி யாரும் பேச வேண்டாம். அவ மகாலட்சுமி அம்சம். அடுத்த வேளை கஞ்சிக்கு சிங்க அடிக்கிறவெல்லாம் அபிராமிய பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்ல. யாரு? நானா? நானா சிங்க அடிக்கிறவன்? நானும் பெரிய பரம்பரையை சேர்ந்தவன் தான். சிந்தாமணி குடும்பம்னா அம்பா சமுத்திரத்துல அழுத புள்ள கூட கப்புனு வாய மூடும். எங்க பெரியவாள்லாம் காசிக்கு நடந்தே போய் அங்க புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி நான் பிறந்தனாக்கும். எங்க அப்பா வேதம் சொன்னா சிவலிங்கமே கண்ணீர் விடுமா. விடும், ஏன் விடாது? இப்பேற்பட்ட பரம்பரையில இப்படி ஒரு பிள்ளையான்னு நினைச்சு பகவானே கண்ணீர் விட்டுருப்பார். படிப்பு தான் இல்ல, குணமாவது உண்டா? அதுவும் இல்ல. எங்க கிராமத்திலேயே எங்க சித்தப்பா தான் பெரிய படிப்பு படிச்சிருக்கிறார். லௌகீக படிப்புனாலும் சரி, வைதீக படிப்புனாலும் சரி, அது எங்க சிந்தாமணி குடும்பம் தான். நாங்க ஒன்னும் உங்க பெரிய சம்பந்தி மாதிரி கரண்டி பிடிக்கிற ஆளுங்க கிடையாது. உங்க அடாவடிக்கு வாய மூடி மௌனமா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே படிக்காத அபிராமிய மாட்டு பொண்ணா கொண்டு வந்திருக்கேள். வாய் அலம்புங்கோ. அபிராமி பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதையே இல்ல. உங்க கதை தான் ஊரே சிரிக்கிறதே. சிரிப்பா சிரிக்கிறது. ராமாயணம் சொல்றேன், மகாபாரதம் சொல்றேன்னு பஜனை பண்ணிட்டு இருக்கவா ஒண்ணும் எங்க அத்தை பத்தி பேச வேண்டாம். என்னடி நடக்கிறதுங்க? உங்க பாட்டியை பேச விட்டு நீ பாட்டுக்கு ரசிச்சுட்டு இருக்கியா? இவா என்ன மட்டும் கேவலப்படுத்தல, எங்க ஆத்தையே கேவலப்படுத்திட்டு இருக்கா. எங்க பொண்ணு உங்க வெங்கட்டுக்கு பண்றதுனா பண்ணுங்க, பண்ணாட்டி போங்க. அதுக்காக என் பொண்ணு ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டா. ஆனா நாளைக்கு நம்ம ஆத்துல நடக்கிற எந்த ஒரு சுப காரியத்துக்கும் உங்க மாளி ஆத்துல இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். உங்க சங்காத்தமே எனக்கு வேண்டாம், ஆள விடு. யாருக்கிட்ட? என்ன பாட்டி நோக்கு திருப்தியா? ஊருக்கெல்லாம் பார்த்து பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சேன். என்ன இந்த மனுஷனுக்கு தாராவத்து கொடுத்துட்டு அப்பப்போ வார்த்தையால தேள் மாதிரி கொட்டுறேன். ஏற்கனவே கள்ளு குடிச்ச குரங்காட்டம் ஆடிட்டு இருப்பார் அவர். இப்ப உச்சாணி கொம்புல ஏறி நிக்க போறாரு பாருங்க. அத்தனை பேரும் சேர்ந்து ஏன் வாழ்க்கைய நரகமாக்கிட்டேளே. குசலா, அழாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. தன்னால வழிக்கு வந்துருவா. இதோ பாருங்க தாத்தா, உங்கள மாதிரி நினைச்சுக்காதீங்க யாத்துக்காரர. மனுஷன் கரம் வச்சா வச்சதுதான். ஐயோ பகவானே, என்ன நடக்க போறதோ? என்ன ராஜி? என் பொண்ணு ஜாதகப்படி அவளுக்கு 2ஆம் தாரமா தான் வாக்கப்படணும்னு இருக்கு மாமி. நான் என்ன பண்றது சொல்லுங்க. பரிகாரம் கிரிகாரம் ஏதாவது இருந்தா பண்ணப்படாதோ? இல்ல மாமி, அவ யாருக்காவது முதல் தாரமா வாக்கப்பட்டாள்னா அவ பிராணனுக்கே ஆபத்தான். தலைவிதிப்படி போட்டோன்னு நானும் விட்டுட்டேன். அதுக்காக ஏன் குசலா வருத்தப்படுற? 2ஆம் தரமா யாராவது வசதியா இருந்தா வளைச்சு போட, உன் குடும்பத்துக்கும் நல்லது. நானும் அப்படித்தான் நினைச்சு சிங்கப்புரி மிராசுதாரர் வாரிசையரு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு தேடுறாருன்னு கேள்விப்பட்டு வித்யா ஜாதகத்தை அனுப்பி வச்சேன். அவரும் பொண்ணு பார்க்க வந்தாரு. எதுல வந்தார் தெரியுமோ? டவுன் ஆஸ்பத்திரியில இருந்து ஆம்புலன்ஸ் வண்டியில வந்து பொண்ணை பார்த்துட்டு திரும்ப ஆஸ்பத்திரிக்கே போயிட்டார். என்னதான் பணம் கஷ்டம்னாலும் 60 வயசு வியாதிக்காரருக்கு என் பொண்ணை தாரவாத்த கொடுக்க தோணுமா? வேணா உங்க சம்மதம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். கவலைப்படாத குசலா. 30 வருஷம் வாழ்ந்தவாளும் இல்ல, 30 வருஷம் தாழ்ந்தவாளும் இல்ல.
அதெல்லாம் இருக்கட்டும், என் கடனை எப்ப திருப்பி கொடுக்கற? அதான் மாமி நீங்களே சொல்லிட்டேலே 30 வருஷம் வாழ்ந்த வாழும் இல்ல 30 வருஷம் தாழ்ந்த வாழும் இல்லன்னுட்டு 30 அதுக்கு- வருஷத்துல எப்படியோ நான் நன்னா வாழ்வேன் மாமி. அப்ப கொடுத்துடுறேன் உங்க பணத்தை. நான் நாருக்கு போ. ஒரு பேச்சுக்கு பழமொழிய சொன்னா அதே கப்புன்னு புடிச்சுட்ட. நான் வயித்த கட்டி வாய கட்டி சேர்த்த 12 அம்மா, சீக்கிரம் கொடுத்துடு. கண்டிப்பா கொடுத்துருவேன் மாமி, கொடுத்துருவேன். குசலா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் பண கஷ்டம் தீரத்துக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமி. நேக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனுக்கு ராஜப்பான்னு பேரு. ஓஹோ. அவன் பொண்டாட்டி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டவ் அடிச்சு செத்து போயிட்டா. ம். அவன் அண்ணிலேந்து ஒண்டி கட்டையாதான் இருக்கான். சாப்பாட்டுக்கே திண்டாடுறான். ஆமாமா மாமி, ஸ்டவ் தான் வெடிச்சு போயிடுதே. பின்ன எப்படி அவன் சமைப்பான்? சாப்பாட்டுக்கே திண்டாடுவான் மாமி, திண்டாடுவான். நீ மனசு வச்சீன்னா உன் ஆத்து கஷ்டம், உன் பண கஷ்டம், உன் பொண்ணோட ஜாதக கஷ்டம், என் தம்பியோட சாப்பாட்டு கஷ்டத்தையும் தீர்த்து வச்சுடலாம். என்ன சொல்ற? நீங்க என்ன சொல்ல வரேள் மாமி? உன் பொண்ணு வித்யாவை என் தம்பி ராஜப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுன்னு கேட்க வந்தேன். அது இல்ல மாமி, செத்த நேரம் முன்னாடி என் பொண்ணு அடக்கமா வளர்க்கலன்னு சொன்னேளே, பரவாயில்லையோ? கல்யாணம் ஆயிடுத்துனா எல்லாம் சரியா போயிடும். இல்ல உங்களை ஒரு காண்டாமிருகன்னு சொன்னாலே பரவாயில்லையா? ஏதோ குழந்தை தமாஷா பேசினா அது ஏன் பெருசா எடுத்துக்கிற? ராஜப்பா கை நிறைய சம்பாதிக்கிறான். உன் பொண்ண ராஜப்பா ராணி போல வச்சுப்பான். அப்படியா? ம், உங்க தம்பிய மாப்பிள்ளை அடையறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. அப்படின்னா மேற்கொண்டு கல்யாண முயற்சியில இறங்கட்டுமா? அது சரி மாமி, இப்போ உங்க தம்பி ஆத்துல மண்ணெண்ணெய் ஸ்டவ்வா இல்ல கேஸ் அடுப்பா? அவன் கேஸ் வாங்கிட்டானே. ஓஹோ, அப்படின்னா ரொம்ப வசதியா போயிடுது. ஏன்னா என் பொண்ணை கொல்றதுக்கு கேஸ திறந்து விட்டா போதுமே. என்ன சொல்ற குசலா? உன் விளங்காத தம்பியோட முதல் பொண்டாட்டி ஸ்டவ் அடிச்சா செத்து போனா? ஆ? யார்கிட்ட கதை இழக்கிற? ஆ? ஆமா, வரதட்சணை பாக்கின்னு சொல்லி நீ, உன் அம்மா, உன் தம்பி எல்லாரும் சேர்ந்து அவளை மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தினேன். உங்க ஆத்து கதை தான் ஊரெல்லாம் சிரிச்சுதே. என்ன தைரியம் இருந்தா என்னண்டைய வந்து என் பொண்ண உன் தம்பிக்கு கேப்பே? ஆ? காசுக்கு கதி கட்டவதான் இந்த குசலா. ஆனா காசுக்காக பாசத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியெல்லாம் நீ கனவு காணாத. எந்த வேறுபாடும் இல்லாம எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறவனா, அதுக்காக என்ன லேசா நினைச்சுன்றாத. இந்த குசலா ஊர் கூடிய கெடுக்க மாட்டான். ஊர் வாழணும்னு நினைக்கிறவன்.